சூரியன் ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் கரூர். எப்போதும் பிரம்மாண்டமாக பிரகாசமாக சூரியனை போன்று தனக்கென்று ஒரு வானியில் செயல்பட்டு வரும் ஐயா சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்பான வணக்கங்கள். குபேர கலச அறக்கட்டளை 25வது மாதம், அதாவது வெள்ளி விழா மாதமாக சகோதரி காளீஸ்வரி அவருக்கு துணையாக பொருளாளர் செயலாளர்கள் எல்லாரும் இணைந்து பலமாக செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி காட்ட முடியுது. ஒவ்வொருவருக்கும் தனி ரிஸ்க் எடுத்து 2 முறை 3 முறை அந்த அம்மா முயற்சி செஞ்சு ஆம்பளைங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துவாங்களோ அவங்களுக்கு சவால் விடுற மாதிரி இவங்களும் சிறப்பாக இன்னைக்கு நடத்தி காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு மிகுந்த அளவில் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னா எல்லாம் சிறப்பாக கைத்தட்டி காளீஸ்வரி அம்மாவுக்கு சிறப்பாக ஒரு கைத்தட்டி ஒரு பாராட்டுகளை கொடுங்க. இப்போ நம்மளுடைய இது சாரங்கள் அடிப்படையில் ஒரு பலன்கள் எடுக்கிறது எப்படின்னு இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். அதை கொஞ்சம் கவனமாக பின்னாடியே கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். கேட்கலன்னா அப்புறம் யூடியூப்பில் பார்த்து கேட்டுக்கோங்க. ஒரு ஜாதகர் பிறந்தது 19/6/1989, 19/6/1989 விடிய காலம் 3:20 பிறந்திருக்கிறார். விடிய காலம் 3:20 AM பிறந்திருக்கிறார். பிறந்த மாவட்டம் திண்டுக்கல் பக்கத்தில் ஏதோ நிலக்கோட்டைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போது அவங்களுக்கு திசை புதன் திசை, ஒரு 8 மாதம் 12 நாள். இப்போ நடப்பு சந்திர திசையில் குரு புத்தி 2026 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வரல இருக்கு. லக்கணம் மேச லக்கணம். லக்கணம் மேச லக்கணம். அவர் வாங்கின சாரம் சுக்கிரசாரம். 2ஆம் இடத்துல புதனும் குருவும் இருக்காங்க. அந்த புதன் வாங்கின சாரம் சந்திரசாரம், குரு வாங்கின சாரம் செவ்வாசாரம். 3ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. சூரியன் வாங்கின சாரம் செவ்வாசாரம், சுக்கிரன் வாங்கின சாரம் குருசாரம். 5ஆம் இடத்துல கேது சுயசாரம் வாங்கியிருக்கிறார். 8ஆம் இடத்துல சந்திரன், அவர் கேட்டை நட்சத்திரம் புதன் சாரத்தில் இருக்கார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் 9ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிரசாரம் வாங்கியிருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செவ்வாசாரம் வாங்கியிருக்கிறார். இது சாரங்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். கிரகங்கள் 9 கிரகங்களும் அமர்ந்த இடத்தை பற்றி நான் சொல்லியாச்சு. இதில் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், லக்னாதிபதி. இப்போ நம்ம என்ன பலன் எடுத்தோன்னு அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன். லக்னாதிபதி என்பவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். அப்பா கூட சேர்ந்து இவர் இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட் கேட்டேன். ஆமாம், அப்பாவும் ஜாதகரும் பிரிஞ்சிருக்காங்க. நாங்கள் 2வது பாயிண்ட், சூரியன் காரகர் நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய், அவர் 8க்கு ஆதிபத்தியம் பெற்று அவர் நேசம் பெற்றதுனால அப்பா கூட இருந்தால் அப்பா பலகீனமாக விடுவார். ஆகையினால பிரிஞ்சிருக்கிறீங்களா? 2வது பாயிண்ட். 3வது, சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கறதுனால அப்பாவுக்கு கை ஒடிஞ்சிடும், கால் ஒடிஞ்சிடும். அதனால் அப்பாவும் மகனும் பிரிஞ்சிருக்கணும். 3வது பாயிண்ட். 9ஆம் பாவக அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் செவ்வாசாரம் 8குரியனுடைய சாரம் பெற்று 9ஆம் பாவக அதிபதி என்ற நட்சத்திராதிபதி நேசமடைந்து விட்டார். அதனால் தந்தை இவருடைய ஜாதகத்தில் இவர் பிறந்த பின்னாடி அவர் வளர வளர தந்தை டம்மி ஆகணுங்கிறது கணக்கு சொன்னான். 4 ஆதாரத்தை வச்சு அப்பா டம்மி, அப்பா இருக்கக்கூடாது, இருந்தாருன்னா உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாருன்னா 17 ஆண்டு காலமாக அப்பா கூட அவர் இல்லை. பாயிண்ட் சரிங்களா? 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரனும் 5ஆம் இடத்த அதிபதி சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை நேசம் செய்யக்கூடிய கிரகம் சூரியன். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் ஒரு இடத்துல இருந்தால் கன்னி தெய்வம் கும்பிட்றீங்களான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. காரணம், சூரியன் கட்டாயமாக ஒரு கன்னியை நேசம் பண்ணி வைத்திருப்பார் அந்த குடும்பத்தில். இதெல்லாம் எடுத்த உடனே சொல்லக்கூடிய பாயிண்ட். நல்லா இதை தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுதுன்னா 15 கொடுத்து 10 எழுத சொன்னால் 10க்கு தெரிஞ்சதை எழுதுகிற மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்போ சூரியனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 5க்கு அதிபதி காதலை கொடுக்கக்கூடியது, 7க்கு அதிபதி சுக்கிரன். 2 பேரும் சேர்ந்து காதல் பிச்சுக்கிட்டு போயிடணும், தோல்வி அடைஞ்சிடணும், டமார்னு பிச்சுக்கிட்டு போகணுன்னு. எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. திருப்பி ஒட்டுமா? நாங்கள் எப்பயுமே ஒட்டாதுன்னு. ஏன்? நாங்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை நேசம் செய்யக்கூடிய சூரியன் சுக்கிரனோட சேர்ந்தா சுக்கிரனை நேசம் பண்ணி விடாரு. முதல் சுக்கிரன் அவுட்டு அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு வேற கல்யாணம் நடந்திருக்கணும், நடந்துருச்சு.
ஆகையினால 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சுயசாரம் பெற்று மன வருத்தத்துடன் அதே பொண்ணு அவன் புருஷன்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு என்னைக்கு வருமா திருப்பி ஏற்றுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானான்னு கேட்டேன். ஆமாங்கிறாங்க. இப்போ 36 வயசு 7 மாதம் ஆகுது அந்த பையனுக்கு. சரிங்களா? இப்போ மேச லக்கணத்துக்கு 7க்கு அதிபதி சுக்கிரன், சூரியன் 2 பேரும் 3ல் இருந்தாங்க. 5 7 சம்பந்தப்பட்டது. 5 ஆசை, 7 காதல். சுக்கிரன் அப்போ வந்து திருமணத்துக்கு ஆசைப்பட்டு அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு நம்ம பலன் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போ அப்பாவுக்கு டம்மி பீஸுங்கிறதுக்கு 4 பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது குலதெய்வம். 5ஆம் இடத்த அதிபதி 8 சாரம் வாங்கி சாரநாதன் நேசம். 5ஆம் இடத்துல கேது ஜம்மனம் போட்டு உட்காந்துருக்கிறார். குலதெய்வம் கோயிலை கட்டாமல் அடிதடி சண்டை வம்பு வழக்கு எப்போ ஆரம்பித்தாலும் பிரச்சனை இல்லையாதான் நிற்கும். இது வரலும் கட்ட முடியாமல் நிற்குமியான்னு. இது வரலும் கட்டவே இல்லை. எப்போ கட்ட முடியும்னா அப்படி அப்போ வந்து ஒரு பங்காளி வந்து ஒருத்தன் செத்து போன பின்னாடியே 6 மாதத்துக்குள்ளார வீடு ரெடியாடி அப்படின்னு சொன்னேன். பங்காளி செத்து 4 மாதம் ஆச்சுனாங்க. இனிமேல் வேலை நடக்குன்னு நடக்கிறதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. இப்போ தான் சுமூகமாக தீர்வாயிருக்குனாங்க. இது எப்படி எடுக்கிறது? 5க்கு அதிபதி யாரு? சூரியன். 8க்குரிய சாரம் சாரநாதன் நேசம். செவ்வாதான ரத்த உறவு. அவர் நேசமாயிட்டாரா? அப்போ 5ஆம் இடத்தை ஜெயிக்கணும்னா ஒரு பங்காளிகள் ரத்த சம்பந்தப்பட்டது நேசமாகணும் அப்படின்னு எடுத்தேன். இது நான் சொன்னேன்னா எனக்கு அமானுஷ்ய சக்தி சொல்லிச்சா அல்லது இன்ஸ்டிடியூஷன் பவர் சொல்லிச்சா? எனக்கு ஏதோ ஒரு சக்தி 12 ஆண்டு காலம் ஜோதிட துறையில இருந்து குருமார்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றாதான் நம்ம பிரபஞ்சம் நமக்கு டைப் கொடுக்கும். பிரபஞ்சத்தினுடைய டைப் வந்தா நீ என்ன வேணாலும் சொல்ல பறக்கும். உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு இல்லாமல் 10 வருஷம் 9 வருஷம் 8 வருஷத்துக்குள்ளார நம்ம ஜாம்பவன் போனோம்னா கொஞ்சம் சோதனைகள் வரும். ஆகினால் அது வரலும் பொறுமை காத்து 12 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க என்று வளரும் ஜோதிடர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் சொல்லிக்கிறேன். தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் தங்கச்சிங்களுக்கு எல்லாத்துக்கும் 12 ஆண்டு காலம் யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த குருவிட்ட வருஷத்துக்கு ஒரு டைம் தீபாவளிக்கு ஆசீர்வாதம் வாங்க, பொங்கலுக்கு ஆசீர்வாதம் வாங்க, தமிழ் புத்தாண்டுக்கு ஆசீர்வாதம் வாங்க, கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு ஒரு 5 டைம் ஆசீர்வாதம் வாங்கி தொடர்பு வச்சுக்கோங்க. 12 ஆண்டு முடிவிட்டோம். நீ அவர் இருந்தால் பரவாயில்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. பிரபஞ்சம் நமக்கு நம்மளோட டையை போட்டு விட்டுரும். பஞ்சபூதம் 5 பூதமும் நமக்கு உள்ளார வந்து இறங்கிக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொன்னாலும் இந்த பிர்கட்டா லோகமா எந்த மொழியில் எது சொன்னாலும் அது நடக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? இப்போ அது மாதிரி சொல்லியாச்சு. அப்போ 5ஆம் இடத்துல யார் இருக்கிறா? கேது இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு வந்து ஒரு பிரதிஷ்டை வந்து பண்ணுங்க. அதாவது பெருமாள் கோயிலில் விநாயகரை வைக்க மாட்டாங்க. பெருமாள் கோயிலில் மட்டும் விநாயகரை வைக்க மாட்டாங்க. எந்த பெருமாள் கோயில் உலகத்தில் விநாயகர் கோயில் இருக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் கோயில் வந்து பெருமாள் கோயில் அல்ல, நீங்கள் கும்பிடக்கூடிய கோயிலில் வந்து விநாயகரை வந்து ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லாம் நடக்குன்னு விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு பால் என்ன அதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்காங்களாம். இப்போ பிள்ளையார் வந்து நீர்நிலைகள் ஜவ்வாதா நீங்கள் சொன்னதெல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்காங்க. இப்போ பிள்ளையாரை பிரதிஷ்டை 5ஆம் இடத்துல பிள்ளையாரை உட்கார வச்சாதான் 5ஆம் இடம் எழும்பும். சிவபெருமான் போயிட்டு இருக்காரு, அச்சு உடஞ்சி போய் கீழே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்க்குறாரு கணபதி, நீ ஏன் என்னை கும்பிடாம போனேன்? அதனால தான் அச்சம் முறிச்சங்கிறார். அப்பனுக்கே அச்சம் முறிச்ச அந்த விநாயகரை. அதனால் அவரை கும்பிடாத அந்த தொழிலை யாரும் செய்யக்கூடாது. அதனால தான் மேலே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எல்லாருமே நம்ம செய்கிறோம். அது கலெக்டராக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி தான் போனோம். அது லாடாக இருந்தாலும் லாபகதாஸ் யாராக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யணும். சரிங்களா? இதெல்லாம் ஆதியிலிருந்து வந்தது. அப்புறம் சின்னதாக ஒரு 2 டிப்ஸு. ஒருத்தர் வந்து கன்னி லக்கணமா, நான் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதமா அல்லது உத்தரம் 4ஆம் பாதமா அப்படின்னு டவுட்டுங்க ரொம்ப நாள் யாருமே தீர்த்து வைக்கல. நாங்கள் நான் தணல் ராம கொண்டாய தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. நீ உலகமெல்லாம் சுற்றுனீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், நீங்கள் ஊருக்குள்ளே இருந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதையான்னு நான் உலகமெல்லாம் சுற்றுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ லக்கணங்கிறத உயிர் கொடுத்தவன் சந்திரன். சந்திரன் ஒரு வீட்டுக்கு 2.25 நாள் தான் இருப்பார். 27 நாளைக்குள்ளார அந்த 360 டிகிரி அவர் சுற்றிடுறார். அப்போ லக்கணங்கிறது உயிரை தரன்னு இழுத்துட்டு இந்த சந்திர பகவான் உலகமெல்லாம் அவனை சுற்றிக்கிட்டு வருமியான்னு. சரி, சூரியனுக்கு ஒரு பதில் சொல்லுனாரு. சந்திரனுடைய ராசி என்ன ராசி? சர ராசி. சரம் என்பது சர வெடின்னு சொல்லுவாங்கல்ல, அருந்து போகாத விட்டு போகாத தொடர்ந்து படப்படன்னு வெடிக்கிறது தான் சர ராசி. அப்போ சரம் என்றால் விரைந்து செயல்படுதல்னு அர்த்தம். அதே மாதிரி தூரமான ஏரியாவுக்கு சரண் பேர். அதே சூரியனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? உத்தரம். அவர் ஸ்திர ராசியில் இருந்து நிற்கிறாரா? சிறந்தானே அங்கே சிம்மத்துக்கு. ஆகையினால அவர் ஸ்திரம்னா ஒரே இடத்துல இருப்பாருன்னு சொன்னேன். ஒரு நிமிஷத்தில் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து துலா லக்கணம், 4ல் வந்து சனி. நல்லா அமைதியாக கேளுங்க. 4ல் சனி, செவ்வாய் சாரம், செவ்வாய் 12ல். இப்போ இடம் வந்து ஒன்று வாங்கி வைக்கணும், வீடு வாங்கி வைக்கணும், கார் வாங்கி வைக்கணும், எதையா வாங்கி வைத்தேன்னு எதன்னு நீயே சொல்லுனார். புதன் வீட்டில் நின்று செவ்வாய் நின்னா புதனும் செவ்வாய்னா காலி இடம்.
இடத்த நீ வாங்கின மனையை விற்றுருக்கணும்னு. ஆமாம் விற்றுட்டேன் அப்படின்னாரு. எங்கள் ஊரில் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வருதுனாங்க. உங்களது நாட்டு மருந்து கடையில் தயார் பண்ண ஜாதகம் உங்களுது, நான் வந்து இங்கிலீஷ் மருந்தில் தயார் பண்ணக்கூடிய ஜாதகம் ஏன்னு சொன்னேன். இதில் என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது? புரிய மாட்டேங்குதா? புரிஞ்சுக்கணும். மேடையில் உட்காந்துட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவங்களுடைய ஏரியா தென் திசை. அங்கே ஒரு இதில் வந்து அவங்க கணிச்சிருக்காங்களாம் திருவோணம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னார். திருவோணமும் கிடையாது, ஒரு ஓணமும் கிடையாது. நான் சொல்கிறேன் அவிட்டத்தில் இப்போ நான் சொன்ன பலன் கரெக்டாக வருதானே? 100க்கு 100 ஒன்று தான் கரெக்டாக வருதுனாரு. இன்னிலேருந்து இங்கிலீஷ் மருந்துக்கு வந்துங்க, உடனே ஊசி போட்டால் டக்குன்னு வேர்த்து பிடிச்சி காய்ச்சல் குளிர்லாம் ஓடி போயிடும். நாட்டு மருந்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஏன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இத்துடன் இந்த ஒளிபரப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ வந்து ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்கப்படும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா. நல்லதொரு கருத்துக்களை சுரங்கு சொல்லி விளங்க செய்தமைக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு. நமது குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடையும் அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது.